வணக்கம் ஓவியா. அஜித்குமார் கொலை வழக்கில் தற்போது உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் 50 வெளிப்புற காயங்கள் உள்ளதாக அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மிக அதிகமான உடற்காயங்களை குறிக்கிறது. இந்த அளவிலான காயங்கள் ஒரே நேரத்தில் அல்லது தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்க வாய்ப்பு அதிகம். பொதுவாக காவல் சித்திரவதை அல்லது சட்டவிரோத விசாரணையில் எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் காயங்கள் ஏற்படுவது அதிகமான வன்முறையை காட்டுகிறது. இரண்டாவதாக 12 சிராய்ப்பு காயங்கள். சிராய்ப்பு காயம் என்பது தோலில் சுரண்டல், உராய்வு அல்லது தடிமணக்கம் போன்ற காயங்கள். இது நகத்தால் கீறுதல், தரையில் இழுத்தல் அல்லது கடினமான பொருளால் தாக்குதல் என்பவற்றால் ஏற்படலாம். சிராய்ப்பு காயங்கள் பல இடங்களில் இருப்பது உடலை தரையில் இழுத்தல் அல்லது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து போராட்டத்தை காட்டுகிறது. மீதி அனைத்தும் இரத்தக்கட்டு என்னும் கன்றிய காயங்கள். இரத்தக்கட்டு என்பது உடலில் உள்ள சதையை கடுமையாக அடித்ததினால் ஏற்படக்கூடிய நீல கருப்பு நிறமான காயங்கள். இத்தாக்குதலின் இடத்தில் நரம்பு தசைப்பு, தசை அடிதடி போன்ற தாக்குதலால் விளங்குகிறது. நான்காவது கன்றிய காயங்கள். ஒவ்வொன்றும் வெறும் ஒற்றை காயங்கள் அல்ல, அதாவது ஒரு காயமாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதன் உட்பகுதியில் பல தாக்கங்கள் உள்ளன. இந்த வகையான காயங்கள் ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்றுவதை காட்டுகிறது.